ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா வந்து, டார்கெட் எப்படி செட் பண்றது அப்படின்றது வந்து நம்ம பார்க்க போறோம் புரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம்ல. அ நான் வந்து என்ரிச் புரோக்கிங் ஃபார்ம்ல வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால, நான் இப்போ இங்க போய் அதோட வெப்சைட் எடுத்திருக்கேன். வெப்ல. வெப் பேஸ்டு ட்ரேடிங் தான் நான் மோஸ்ட்டா ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறது. பிளாட்ஃபார்ம் கிடையாது. என்னன்னா வந்து வெப் பேஸ்டு இதில தான் வந்து நான் வந்து லாகின் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இதில போய் லாகின் மேல போய் கிளிக் பண்றேன். இல்ல வெப் ட்ரேடர்ன்னு இருக்கு பாருங்க. அத போய் நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே லோடிங் ஆகுது. ஓகே. லோட் ஆன உடனே நம்ம லாகின் ஐடி போடுறோம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போணும். பாஸ்வேர்ட் உள்ள போன உடனே இதோ வந்துருச்சு. ஓகே. கிளையன்ட் ஐடி போடுறேன். பாஸ்வேர்ட் போடுறேன். செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்கும். அதையும் என்டர் பண்ணிட்டு உள்ள போறேன். உள்ள போனதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா வந்து பிளாட்ஃபார்மோட ஸ்ட்ரக்சர் தெரியும். வெயிட் பண்ணுங்க. ஓகே. நம்ம பிளாட்ஃபார்ம்குள்ள போயிட்டோம். என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து மேல பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ இருக்குல்ல. போர்ட்ஃபோலியோ நான் போய் கிளிக் பண்றேன். அப்படி போர்ட்ஃபோலியோ போய் கிளிக் பண்ணும்போது, நான் எதுல வந்து பொசிஷன் வச்சிருக்கனோ, அது வந்து அப்படியே காட்டும். பாருங்க பேங்க் நிஃப்டி 31,800 கால வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அப்படி பை பண்ணியிருக்கேன். குவான்டிட்டி 1. எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து நான் ஆர்டர்ஸ்ல போய் செக் பண்ணலாம். ஆர்டர்ஸ்ல கம்ப்ளீட்டட் ஆர்டர். மேல பார்த்தீங்கன்னா, ஆர்டர்ஸ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து பெண்டிங், கம்ப்ளீட்டட், ட்ரேட்ஸ் அப்படின்ற மாரி வருது பாருங்க. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி 31,800 10த் டிசம்பர் டி10னா 10த் டிசம்பர் 31,800 கால் வந்து நான் வந்து பை பண்ணியிருக்கேன். எவ்வளோக்கு அப்படின்னா வந்து 9.7ல லிமிட் ஆர்டர்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எத்தன மணிக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து 9:44க்கு பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நான் பண்ண ட்ரேடு. எதுல பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து நான் நார்மலா தான் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நான் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் இல்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து டார்கெட்ட செட் பண்ண போறோம். ஏன்னா நான் ஏற்கனவே பை பண்ணதுனால ரேட் எவ்வளோ அப்படின்னா வந்து நான் ₹9.7க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ₹9.7க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹோம்ல போயிட்டு நம்ம மார்ஜின் என்னன்னு பார்ப்போம். பாருங்க மார்ஜின் யூஸ் யூஸ் பண்ணது இந்த 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 பர்ட்டிகுலர் ட்ரேடுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, 242 தான். ஸோ இது வந்து ஒரு பொசிஷனல் கால். 242 தான் நான் வந்து குடுத்து வாங்கியிருக்கேன். 1 லாட்ன்றதுனால. ஆப்ஷன் பையிங்ன்றதுனால. ஓகே. நான் திருப்பி போர்ட்ஃபோலியோ போறேன். கிளிக் பண்ணிட்டேன். போர்ட்ஃபோலியோல போயிட்டு நான் ஸ்கொயர் ஆஃப்ன்ற ஒரு பட்டன நான் கிளிக் பண்றேன். எதுக்குன்னா டார்கெட்டுக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நார்மல்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் லிமிட் இருக்கு. இதில எதுவுமே நம்ம டச் பண்ண வேண்டாம். நான் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ண நார்மல்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நம்ம எதுவுமே டச் பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும் அப்டின்னா வந்து, இப்போ நான் இதுக்கு வந்து எவ்வளோ ரேட் குடுக்க பார்க்குறேன் அப்டின்னா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் 500 குடுத்து பார்ப்போமே. ஓகே. இங்க பாருங்க 500 குடுத்தா பிரைஸ் வந்து மாட்டேங்குது. ஏன்னா பிரைஸ் இங்க என்ன சொல்லுது அப்டின்னா, இந்த இடத்துல பிரைஸ் ஷுட் பி எக்ஸ்க்ளூசிவ் பிட்வீன் 0.05 டூ 342.05 ஐ திங்க். எஸ் 05 அப்டின்னா இதுக்குள்ள தான் நீங்க வந்து டார்கெட்ட வந்து போடணும். இதுக்கு மேல வந்து நீங்க போடக்கூடாது. நான் 500ன்னு போட்டேன் இல்லையா? ஸோ அதனால வந்து அப்டி போடக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்காக காட்டுனேன். ஏன்னா இந்த மாரிலாம் வந்து அ பிகினிங் உள்ள வந்து ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் இதுவா இருக்கும். ஸோ அதனால ஏன் என்னன்னு எதுக்கு வந்து யாருக்குமே புரியாது. ஸோ அதனால தான் வந்து இதை கொஞ்சம் முன்கூட்டியே சொல்றேன். அப்ப நான் இதுக்கு எவ்வளோ எதிர்பார்க்கிறேன் அப்டின்னா, ₹70 போகும் அப்டின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு கடைசியா நான் 70ன்னு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். 2வது என்ன அப்டின்னா வந்து, இப்ப நான் இந்த ஆர்டர் பிளேஸ் பண்றேன் அப்டின்னா வந்து, இந்த டார்கெட் வந்து நார்மல்ல இருக்கிறதுனால என்ன அப்டின்னா வந்து 330 வரைக்கும் நார்மல்னா பொசிஷனல். இன்ட்ராடே கிடையாது. எம்ஏஎஸ்னா தான் வந்து இன்ட்ராடே. இது வந்து நார்மல்னால பொசிஷனல் கால். ஸோ 330 வரைக்கும் ஆக்டிவா இருக்கும். இந்த டார்கெட்டு. 315க்குலாம் குளோஸ் ஆவாது. இன்ட்ராடேனா 315க்குலாம் வந்து நம்மளோட பெண்டிங் ஆர்டர்லாம் குளோஸ் பண்ணிடும். ஸோ நான் செல்லுன்னு குடுக்குறேன். ஓகே. ஆர்டர் ஐடி இஸ் பிளேஸ்டுன்னு இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்க மேல. எஸ். நோட்டிஃபிகேஷன். ஓகே. இது வந்து ஏற்கனவே இருந்த ஆர்டர் தான். ஆர்டர்ஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா வந்து, பெண்டிங் ஆர்டர கிளிக் பண்ணுங்க. போயிட்டு பெண்டிங் ஆர்டர். ஓகே. பெண்டிங் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, செல் லிமிட்ன்னு போட்டிருக்கேன். எவ்வளோல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, 70ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுல எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சு பாருங்க. ஓகே. ஸோ இவ்வளோ தான் ஃபிரெண்ட்ஸ். இவ்வளோ தான் வந்து நீங்க எப்படி வந்து டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணணும் அப்டின்றது வந்து. தேங்க் யூ.